ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிரவீன், விஸ்டா அகாடமி ஈரோட்ல இருந்து. ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான விஷயம், மேக்சிமம் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன் சைடு வந்து கம்ப்ளீட்லி லட்சக்கணக்கான மக்கள் வந்து தே ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஒன்லி ஆன் டிஎன்பிஎஸ்சி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தே ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் போத் பேங்கிங் அண்ட் ரயில்வேஸ். நடுவில் இந்த எஸ்எஸ்சின்னு ஒன்று இருக்கு, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்றத பற்றி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அதோட அவேர்னஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. பட் நம்ம எதிர்பார்க்கறது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் வேணும், ஐ மீன் ஒரு ஒயிட் காலர் ஜாப் வேணும், ஒரு அதிகாரம் நம்ம கையில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேர்தல் அதிகாரியாக நம்ம இருக்கணும், நமக்குன்னு ஒரு கெத்தான ஒரு ஜாபாக இருக்கணும். அது எல்லாமே எஸ்எஸ்சியில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த எஸ்எஸ்சியில் டென்டேட்டிவ் கேலண்டர் ஃபார் 2025-26 கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே இதோட பிடிஎஃப் ஃபைல் கிடைக்கும். ஐ மீன் பிடிஎஃப் ஃபைல் அப்படின்றது நாங்கள் இங்கே எழுதி போட்டிருக்கிறது கம்மி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கண்ணுக்கு தெரியாது, பட் இவ்வளவு எக்ஸாம்ஸ் கிட்டத்தட்ட 20 எக்ஸாம்ஸ் கிட்ட இந்த வருஷம் 25-26க்கு 20 எக்ஸாம்ஸ் கிட்ட கால்ஃபர் ஆக போகுது. எதுலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். சரி, அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல என்னென்ன முக்கியமான ஜாப்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸில், அப்புறம் சென்ட்ரல் எக்ஸைஸில், அப்புறம் டேக்ஸ் ரிலேட்டடான இதில், அப்புறம் யூனியன் மினிஸ்ட்ரியில், அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா தேர்தல் அதிகாரிகள், இந்த மாதிரியான டைரக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். இது எல்லாமே என்னதான் ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒன்று இருந்தாலும், ஓகேவா, ஸ்டேட் கவர்மெண்ட் யாரோட கையில் இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அதிகாரிகள் இங்கே இருந்தால் மட்டும்தான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நடக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே அதிகாரிகள் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் மேக்சிமம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மழை பெய்யுது, மழை பெஞ்சு ஒரு நிலமே அழிஞ்சு போச்சு, நம்ம ஒரு புயல் வந்து ஒரு ஏரியாவே காலி ஆயிடுச்சு, நம்ம நிவாரணம் கேட்கணும். அதுக்கு சென்ட்ரல்லேருந்து ஒரு குழுவினர்கள் வருவாங்க. யார் அவங்கெல்லாம்? தே ஆர் ஃப்ரம் எஸ்எஸ்சி. ஓகேவா? இங்கே எப்படி நீங்கள் டிஎன்பிசி குரூப் 1 எழுதுனா டேரக்டா டிஎஸ்பி, டெபுட்டி கலெக்டர், அந்த மாதிரி பெரிய பெரிய ஜாப் இருக்கு. அதே மாதிரி எஸ்எஸ்சியில் ஜஸ்ட் டிகிரி முடிச்சிருந்தா போதும், எல்லா பெத்த வேகன்சி எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு. வாங்க அதை பற்றின கம்ப்ளீட் வீடியோவை பற்றி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இதில் நோட் கொடுத்துருக்க எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அண்டு இதோட லிங்க் வந்து நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம்.